சொல்லாத பாத்துக்கோ. நீ கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்க? உம்மரி அக்கா இவ்வளவு கொஞ்சம் பாரு, மேல யாரி நிக்கா பாத்துக்கோ. கண்மணி கீழே இறங்கு. உம்மரி அக்கா ஒரு 5 நிமிஷம். இதுக்கு மேல ஒரு பெரிய மாங்காய் பழுத்த மாதிரி இருக்கு பாத்துக்கோ. அத மட்டும் எடுத்துட்டு நான் இறங்கிடுறேன். அப்படியா? பெருசாவா இருக்கு? ஆமா குமரி அக்கா, உள்ள நிக்கு தெரியுமா? ஐயோ சரி பாத்துடு. என்ன மாங்காய் பார்த்தோன்னு எனக்கும் ஆசை வந்துடுச்சு. குமரி அக்கா நீயும் அவ கூட சேர்ந்துட்டு அப்படி சொல்லாத. அவளை இறங்க சொல்ல, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. நான் தான் இந்த கம்பில தானே உட்கார்ந்துருக்கேன். அதனால அவ நிக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை வராது. நீ கவலைப்படாத. என்ன அப்படியா? நீ அதுல உட்கார்ந்து இருந்தன்னா அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அவ விழமாட்டாளா? ஆஹா அதெல்லாம் விழமாட்டா. அப்போ ஓகே. கண்மணி அப்போ இன்னும் 2 மாங்காயை பறிச்சு போடு. என்ன சரியான ஆளுதான் நீ. அப்போ வர இறங்கு இறங்குன்னு என்ன கூட்டம் போட்ட? ஆமா பின்ன எனக்கு பயமா இருந்துச்சுல்ல. நம்ம வர பாட்டி ஊருக்கு வந்திருக்கோம். நீ கீழே விழுந்துட்டா எனக்கு பயமா இருக்கும்ல, அதான் சொன்னேன். நானெல்லாம் ஒண்ணும் கீழே விழ மாட்டேன். நம்ம ஸ்கூல்ல ஒரு பெரிய மரம் இருக்கு தெரியுமா? அதுல கூட நான் யார் இருக்கேன் பாத்துக்கோ. குமரி அக்கா இவ்வளவு பாத்தியில அந்த பெரிய மரத்துல யாருன்னு பொய்யா சொல்றா? ஏ கண்மணி அதுல எல்லாம் ஒண்ணு யாரக்கூடாது. சும்மா இரு. இந்த மாங்காய் மட்டும் பறிச்சுட்டு கீழே இறங்கு பாத்துக்கோ. சரி. தீபி எங்க? அவளா? அவ வந்துட்டு தான் இருக்கா. அவ ரொம்ப சோம்பர் பிடிச்சிட்டே இருக்கா. நேத்து ட்ரெயின்ல வந்தது அவளுக்கு நல்ல தூக்கமா அப்படின்னு சொன்னா. அதனால லேட்டா தான் குளிச்சா. நீ வேணா போய்க்கோ, நான் அப்புறமா வரேன்ட்டா. ஏன் என்னவா அவளுக்கு? நம்மளும் ட்ரெயின்ல தான் வந்தோம். அழகு போல காலையில எஞ்சி குளிக்கல. உமரி அக்கா உன் கையில வச்சிருக்க பூ யார் தந்தா உனக்கு? இதுவா? எனக்கு பாட்டி கொடுத்தாங்க. உனக்கு வேணுமோ? நானும் தலையில வச்சுதானே இருக்கேன். நான் காலையில எஞ்சி குளிச்சதுமே பாட்டி எனக்கு தலை கட்டி இந்த பூ வச்சு விட்டாங்களா? ஓ அப்படியா? சூப்பர். நீ கண்மணி மாடு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா இப்ப கீழே இறங்க போறியா என்ன? இங்க பாரு தீபி, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயா, மாங்காய் எடுத்து உன் மண்டியில போட்டுரும் பாத்துக்கோ. ஓஹோ மண்டியில போடுவியோ நீ? இங்க பாரு ஒழுங்கா இப்ப நீ கீழே இறங்குறியா இல்ல அம்மாவை கூட்டிட்டு வரவா? அம்மா எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சரியா? அமைதியா இரு. மேல ஒரு பழுத்த மாங்காய் கிடக்குது பாத்துக்கோ, அததான் பாத்துட்டு இருக்கேன். ஏ பூமாரி நீ கொஞ்சமாச்சும் சொல்ல மாட்டே என் தங்கச்சிக்கு? பேசாம வந்து உட்கார்ந்து இருக்க. இதே உன் தங்கச்சி இப்படி நின்னா அமைதியா இருப்பியோ? தீபி உனக்கு ஏதாச்சும் இருக்கா? என்ன பேசிட்டு இருக்க? ஓ தங்கச்சி என் தங்கச்சின்ட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்மணி கிட்ட நீ கேளு. அவகிட்ட நான் முதல்ல சொன்னேன். அவ தான் இறங்க மாட்டேன்ங்க. நான் என்ன பண்றதா? அவ அப்படிதான் சொல்லுவா. அவ சின்ன குழந்தை. ஐயோ பாவம் போல நிக்கிறா. நீ நல்லா அவனை உட்கார்ந்து அவளை ஏத்தி விட்டுருக்க. ஏன் நீ மேலே ஏறி மாங்காய் எடுத்தா என்னவா? இங்க பாரு தீபி, வேணும்னு என்ன ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத. என்ன நான் மேலே ஏறணும்னா அந்த வெயிட் தாங்குமா? கண்மணி ரொம்ப குட்டியா இருக்கா, அதனால ஏறி இருக்கா. அவளுக்கு எட்டுற மாதிரி தானே இருக்கு. என்னவோ எட்டாத மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு சரியா? அவளே பேசாம தான் இருக்கா. நீ எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கியா? ஏடி கண்மணி ஒழுங்கா இறங்க போறியா என்ன? ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க மாங்காய் பறிக்க வந்தது பிரச்சனையா இல்ல இந்த மாங்காயை பறிச்சு நாங்க மட்டும் தின்றுவோம்ட்டு பிரச்சனையா? ஓஹோ அக்கா வச்சன்ட்டு ஐயோ பாவன் சொன்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியோ? இரு இரு நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. ஏன் தீபி இப்படி இருக்க? காலையில இப்படிதான் பூரிக்கு சண்டை. ஏன் இப்படி இருக்க? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஜாலியா இருக்கிறது தானே நம்ம பாட்டி ஊருக்கு வந்திருக்கோம். இங்க வா உனக்கு பூ வச்சு விடுறேன். எனக்கு ஒன்னும் பூவும் தேவை கிடையாது, ஒன்னும் தேவை கிடையாது சரியா? நீ அதுவும் மண்டியில வச்சுக்கோ. தேவையில்லாம கோவப்படாத. என்ன அவ மாங்காய் தானே பறிக்கணும்னு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஊர்ல போய் செய்ய முடியுமா? அங்க எங்கேயாச்சும் நீ மாங்காய் இத பாத்திருக்கியா மரத்தை? அதுக்குன்ட்டு என் தங்கச்சி எப்படி ஆத்தி விடலாம்? அதெல்லாம் கிடையாது. அவ இப்ப இறங்கி அவனு பாத்துக்கோ. அவ இறங்கணும்னா நீ அவகிட்ட தான் பேசணும். தேவையில்லாம ஏன்ட்ட பேசிட்டு இருக்க? ரித்தி ஒழுங்கு மரியாதையை மேலே ஏறு. நானா? தீபி அக்கா போயிரு பாத்துக்கோ. நான் எப்படி ஏறவா? ஆமா நீதான். என் தங்கச்சி மட்டும் யாரு நிக்கல, நீயும் யாரு? அவ சின்ன குழந்தை, அவளை போய் யார சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது இருக்கா? ஓஹோ உன் தங்கச்சினா மட்டும் சின்ன குழந்தையோ? என் தங்கச்சி மட்டும் ரொம்ப பெரிய குழந்தையோ? என்ன தீபி பேசுற? உன் தங்கச்சியே ஒண்ணு சொல்லல. நீ ஏன் தேவையில்லாம இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இல்லனா நீ வந்து யாரு? நீ ஒல்லியா தானே இருக்க. நான் ஒல்லியா தான் இருக்கேன் உன்னை விட சரியா? இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் எதுக்கு ஏறணும் நீ மாங்காய் திங்கிறதுக்கு? தேவனா நீ போய் ஏறிக்கோ. இப்படி எல்லாம் தேவையில்லாம பேசாத சரியா? நல்லா ஜாலியா இருக்கிறதுக்காண்டி தான் கண்மணி மேலே ஏறி மாங்காவை பறிச்சா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா நிறுத்து. ஐயோ பாவம் அவ சின்ன குழந்தை. அவளை மேலே ஏத்தி விட்டு மாங்காவை பறிக்க சொல்லிட்டு உன் இஷ்டம் போல உட்காந்து திங்கலாம் நீ நினைக்கிற. எனக்கு நல்லா தெரியுமா உன்னை பத்தி? இதுக்குதான் நான் வரேன்னு சொன்னோன்னே நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வரேன்னு சொன்னியோ? ஏன் தீபி இப்படி எல்லாம் போய் சொல்ற? நான் உன்னை கூப்பிட்டு தானே செஞ்சேன். நீ தான் லேட் பண்ணிட்டே இருந்த. சரி நான் நடந்து போறேன், நீ பின்னாடி வான்னு சொன்னேன். இப்ப நீ வந்துதானே இருக்க. நான் என்ன உன்னை என்ன வர வேணான்னு தடுக்கவும் செஞ்சேன்? ஓஹோ
கொடுன்ட்டு. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் சொல்றா. என் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட பாசம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியாது. இல்ல இருக்கட்டும், நீ சித்தி வந்ததுக்கு அப்புறம் பறிச்சுக்கோ, இப்ப இறங்கிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அந்த மாங்காய் பக்கத்துல இருந்து அந்த ஆசை வந்துடுச்சு. அதை கண்டிப்பா நான் பறிக்கதான் செய்வேன். அப்போ இஷ்டம், அக்காட்ட நீ பேசிக்கோப்பா. தேவையில்லாம அவ என்ன போய் வம்புக்களுக்கா போற. கண்மணி, பூமாரி, டிபி எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சித்தி எப்போ நீங்க என் பேரை மட்டும் சொல்ல கிடையாது. ஐயா, உன் பேரை மறந்துட்டனோ? ரித்தி பாப்பா, என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க, பாட்டி கூப்பிடுறாங்க பாருங்க. நாங்க இங்க எதுக்கு வந்தோம் தெரியுமா? எம்மா, அத நான் சொல்றேன் பாத்துக்கோ. இங்க பாரு, நம்ம தங்கச்சி பாப்பா மட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேலே ஏத்தி விட்டுருக்காங்க மாங்காய் பறிக்கிறதுக்கு. சரியான ஆளுதான். ஐயோ பாவம், அவ எங்க நிக்கான்னு கொஞ்சம் பாரு. மாங்காய் பறிக்கிறதுக்கா? கண்மணி கீழே இறங்கு. எம்மா, இவ பொய் சொல்றா. இனி யாருமே மேலெல்லாம் ஏத்தி விட கிடையாது. பூமாரி அக்கா என்ன இறங்குன்னு சொன்னா. ரித்தி கூட அப்போ இருந்து இறங்குன்னு சொல்லிட்டே தான் இருந்தா. இந்த தீபி தான் தேவையில்லாம அவங்க மேல பழி போடுற பாத்துக்கோ. நான் இந்த மாங்காவை மட்டும் எடுத்துட்டு இறங்குறேன். எம்மா, அப்படி கிடையாது, இவ பொய் சொல்றா. அவ பூமாரி நான் வரையில அவகிட்ட சொல்லிட்டு இருந்தா பாத்துக்கோ. நீ வந்து மாங்காய் பறி, சரியா, எனக்கு கொடுன்ட்டு. தேவையில்லாம என் மேல இப்படி பழி போடாத, சரியா? நான் எப்ப அப்படி சொன்ன, நீ பாத்தியோ? ஆமா, நான் பார்த்தேன், சரியா? நீ அவகிட்ட சொன்ன. சரியான பொய் மூட்டையா இருக்கியே. எம்மா, இவள பாரு, அந்த பூமாரி வந்ததுல இருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா பாத்துக்கோ. எடி, ஆரம்பிச்சிட்டீங்களா? வந்ததும் வராததுமா வேற வேலை இல்ல இதுங்களுக்கு. இங்க பாரு, பாட்டி பாலடை சுட்டு வச்சிருக்காங்களா, ஒழுங்கா வாங்க, அதை சாப்பிடலாம். பாலடையா? நான் இப்பவே வரேன்னா. அதான் உன் தங்கச்சி போயிட்டாள்ல, நீ மட்டும் எதுக்கு இருக்கியா? போயா. நான் எதுக்கு போகணும்? இவளும் என் தங்கச்சி தான், அவ நிக்க தானே செய்யறா, அதனால நான் நிக்கிறேன். நீ தேவனா போய்க்கோ. என்ன அப்படி சொல்லு பூமாரி அக்கா. இங்க பாரு தீபி, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காது. என்ன என்ன எனக்கு பூமாரி அக்கா கூட சண்டை எடுத்து விட பாக்குறியோ? ஆள பாரு. இடி லூசு, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நான் தான் உன் அக்கா பாத்துக்கோ. நீ ஒழுங்கா என் பேச்ச கட்டி இரு பாத்துக்கோ. எடி, அக்கா தங்கச்சி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாலடை வேணுமா வேண்டாமா? ஆனந்தா, சரி நான் வர்றேன். உங்க ரெண்டு பேருக்கும் வெத்தில பாக்க வச்சு சொல்லணுமா வா வான்ட்டு? கண்மணி இறங்குடி. கீழே விழுந்தா என்னடி செய்வ? மேலே ஏறி மாங்காய் பறிக்கிற ஆளை பேரு. நான் பறிச்சிட்டு வர்றேன், நீங்க போங்க முதல்ல. எம்மா, நீ ஒழுங்கா பறிப்பியா? இங்க மேல இருக்குல்ல, கொஞ்சம் பழுத்தும் பழுக்காதது மாதிரி இருக்கு. என்ன, அததான் பறிக்கணும். எங்களுக்கே மாங்காய் பறிக்கிறத பத்தி சொல்லி தர்றியா? வாலு எஞ்சி போ. பூமாரி நீயும் போ. சித்தி, எனக்கு அழுகையா வந்துட்டே இருக்கு. தீபி என்கிட்ட ஏன் இப்படி நடந்துட்டே இருக்கா? நான் கண்மணியே சொல்லவே கிடையாது மேலே ஏறி மாங்காய் பறின்னுட்டு. அவ தேவையில்லாம என் மேல பழி போடுறா சித்தி. அதெல்லாம் எனக்கு தெரியதானே செய்யும். தீபி குணத்தை பத்தி அவ அப்படிதான் இருப்பா. நீ அதை பத்தி எல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிடாது, சரியா? நீ சந்தோஷமா இரு. போ, நீ போய் நல்லா சாப்பிடு. என்ன, பாட்டி ஒன்னதான் தேடிட்டே இருக்காங்க, ஓடு. சரி சித்தி. கண்மணி வரியா? சரி பூமாரி அக்கா, நானும் வர்றேன். இந்த தீபியோட பெரிய தொந்தரவா இருக்கு. ஏன்னா இப்படி இருக்காளோ தெரியல, திருந்தவும் மாட்டேங்கிறா. சரி, இங்க வந்தாச்சு கொஞ்சம் மாறுவான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. காலையில எஞ்சி பூரியில இருந்து ஆரம்பிச்ச சண்டை இன்னும் ஓயல. இனிமே அங்க போய் பாலடைக்கு எவ்வளவு சண்டையோ தெரியல. அது வேற பெரிய பிரச்சனை. இட்டி நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் மாங்காய் எடுத்துட்டு பின்னாடி வர்றேன். சரி, என் கையில தான் தரணும், சரியா? அந்த தீபி கையில கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எம்மா தாய்ங்களா, ஒரு மாங்காய் தான் இருக்கா அதுல? இல்ல, பின்னாடி இருக்கு. சரி, 2 3 பறிச்சிட்டு வர்றேன். யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, முதல்ல கிளம்பு. எல்லாத்துக்கும் சண்டைமா. சி